3 மாதங்களுக்கு முன்னால் சென்னையில் மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரித்த வழக்கினை இவ்வளவு அறிவுபூர்வமான பிள்ளைகளுக்கு மத்தியிலே நான் பதிவு செய்கின்றேன். உங்களுடைய நலன் கருதி. உள்ள +2 பாஸ் பண்ணுது. அப்ப பஸ்ல கூட போக வேண்டாம்னு ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்றது. ஆட்டோ டிரைவர்கிட்ட கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுமா அந்த நம்பருக்கு. ஆட்டோ டிரைவர் வந்து அழைச்சிட்டு போவார். ஆட்டோ டிரைவர் நல்லவர். அதே மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு. இந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்குது. ஆட்டோ டிரைவர் வந்து முதல் நாள் காலேஜ் அழைச்சிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டே. காலேஜ் பேரை சொல்ல விரும்பல. யூ ஆர் சோ கியூட் அப்படின்னு ஒரு மெசேஜ். ஒற்றை வரி, ஒரு வரியில ஒரு மெசேஜ் வருது. நீ ரொம்ப அழகா இருக்க. அவ்வளவுதான். அந்த பொண்ணுக்கு இருப்பு கொள்ளல. அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ஆட்டோ டிரைவருக்கு மெசேஜ் கொடுக்குது. ஆட்டோ டிரைவரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். அவன் இந்த பொண்ணு நம்பர் எடுத்துக்கிறான். அவன் தான் மெசேஜ் கொடுக்குறான். இந்த பொண்ணுக்கு அது தெரியாது. அடுத்த நாள் இந்த ஆட்டோ டிரைவருக்கு மெசேஜ் வந்து போனோம்னா அது போகுது காலேஜுக்கு. யுவர் ட்ரெஸ் இஸ் சோ நைஸ்ங்கிறான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன், காவல்துறை அதிகாரியாக, எவனாவது உங்களை பார்த்து நீ உலகத்திலேயே அழகி அப்படின்னு சொன்னான்னா சத்தியமா நம்பாத. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். உண்டா இல்லையா? எவனாவது என் உயிரையே உனக்காக தருவேன் சத்தியமா தரமாட்டான். அவன்கிட்ட உயிரை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்க. இந்த பொண்ணு நீ தான் அழகுன்னு போட்ட உடனே அவன் நம்பருக்கு போன் பண்ணுது. நீ என்ன பார்க்கணும்னா நான் உலகத்திலே பெரிய ஆளு, நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன், நீ உலக அழகி அப்படின்லாம் அவன் பேசுறான். காலேஜை கட் பண்ணிட்டு 3வது நாள் பார்க்குக்கு போகுது. இப்ப நடந்த சம்பவங்க. நட்பாகிறது, காதலாகிறது. அவன் சொல்றான், நீ உண்மையா என்ன காதலிக்கிறேன்னு நான் நம்பணும்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்களுடைய நலன் கருதி இதையெல்லாம் சொல்லுகின்றேன். காலையில 4 மணிக்கு நீ எந்திரிச்சு 4:30 மணிக்கு ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் வாக்கிங் போவார். அவருடைய போன் நம்பர், அவருடைய கார் நம்பர், அவருடைய கார் என்ன கலர், எத்தனை மணிக்கு எந்த வழியா வாக்கிங் போறார், இதெல்லாம் நீ பார்த்து எனக்கு போடு மெசேஜா. அப்பதான் நீ காதலிக்கிறத நான் நம்புவேன். இந்த பொண்ணு கொஞ்சமாவது சிந்திச்சு இதை எதுக்கிட்ட நம்மளை போட சொல்றான், காதலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கணுமா இல்லையா? 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து பக்கத்துல அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஒரே பொண்ணு 10 மாதம் சுமந்து முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் வளர்த்து விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி உங்களுக்காகவே வாழ்ந்து 17 வருஷம் வாழ்ந்து வளர்த்து அந்த பிள்ளையை வேலி போட்டு பாதுகாத்து கொண்டு அந்த பெற்றோர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது